இன்று நடைபெற உள்ள செயற்குழு கூட்டத்திற்கு அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் வருவதற்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது மாநகர் சங்கத்தின் சரி நமது மாநகர் சங்கத்தின் தலைவர் திரு நடராஜன் அவர்களை இந்த செயற்குழு கூட்டத்தை தலைமையை பொறுப்பேற்று நடத்தி தருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். என்னது சரி 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 அன்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், நம்ம சங்கத்தில் வருங்காலத்தில் ஏற்கனவே 36 ஒரு மூத்தோர் குழு சேர்ந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு, 10 குழு தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வந்திருக்கவங்க செயற்குழு உறுப்பினர்கள் பூரா யாராவது மூத்த குரல் சந்தா செலுத்தாமல் இருந்தால் உடனே என்னிடம் 220 ரூபா செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, உறுப்பினர் நம்ம சீனிவாச இருக்கையில் ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் உடம்பு முடியாமல் போச்சு. இப்போ உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப மந்தமாக இருக்குது. அதனால் உங்கள் பக்கத்தில் அருகில் ஆறாவது உங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர்ட் ஆனால் அவங்கள கூட்டியாந்து எனக்கு உதவி செய்ய முடியும் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 கோரிக்கை தான், வேறு ஒன்றும் கோரிக்கை இல்லை. இதை எல்லாருக்கும் ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கடந்த இந்த திங்கட்கிழமை மக்கள் குறைத்திருக்கனால நம்ம மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸரவே வர சொல்லிட்டார். ஏன்னா புகார் மனுக்கள் அதிகமாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு போயிருக்கு. அதாவது ஓய்வூதியர் சம்மந்தமாக ஓய்வூதியருடைய குறைபாடுகளை சரியாகவே கேட்குறதில்ல, போகிறதில்ல, லஞ்சம் வாங்குறாங்க. 1 மாதம் ஆகுது குடும்ப ஓய்வூதியத்துக்குலாம். ஒரு மாதம் அந்த பாய் சொன்னார் மஹபூபா சார், அதே புகார் ஏகப்பட்ட இடத்துல இருந்து போனது. உடனே என்ன செஞ்சார், இங்கே மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் எல்லா பேத்தையும் வர சொல்லுங்கள், ஸ்டாஃப் கொண்டு வர சொல்லி இங்கே எல்லா பேத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கட்டி ஏறிவிட்டார். பயங்கரமாக இருக்கார். இந்த மாதிரி நீ ஓய்வு பெற்றுனா ஒரு அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்டார், நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஓய்வு பெற்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்னென்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. நீங்களே ஓய்வு பெற்றால் அப்போ உங்களுக்கு பணம் வரும்னு எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? நீங்கள் நாளைக்கு என்ன ஓய்வு பெறாமல் போகிறீங்களா? அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு கேட்டு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல. அவ்வளோ பேர்த்து நான் சஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தேன். அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப வெகமெண்ட்டாக பேசி முடிச்சுட்டாரு. அந்த ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு தான், நீங்கள் ஏதாவது மேடம் நீங்கள் பார்த்து இது பண்ணுவீங்களா, நானே உங்களை நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டார். இப்படி கடினமாக முந்தானத்தான் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம ஓய்வூதியரை பற்றி இது வரைக்கும் நம்ம கலெக்டர் அந்த மாதிரி பேசவே கிடையாது. இப்போ மக்கள் குறை கூட்டத்தில் அந்த மாதிரி பேசினார். ஒன்று இருக்க சிபிஎஸ்சில் சார் கேளுங்க சார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிற ஆள் கூட யார் பழைய ஆள் இல்லை சார். நான் சொல்கிறத கேளுங்க சார், கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. இல்லை சார் கேளுங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன்ல. இப்போ ஓய்வு பெறவங்க யார் சார்? சார் இங்கே கேளுங்க சார். நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை உங்களை என்ன பண்ண, நீங்கள் பேச விடுங்க, பேச விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க சார். நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கீங்க, எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சங்கத்தை பற்றி தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் வந்தவுடனே பேசவும் சண்டை போடாமல் இதுக்காக வந்திருக்கோம். நம்ம எல்லாப்போ நம்ம கோரிக்கை இது வரைக்கும் ஒன்றுமே நிறைவேறலை. சங்கம் நடத்தி 25 வருஷம் ஆச்சு. இந்த அவரெல்லாம் டிப்டி கலெக்டரில் எத்தனை கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க, செக்ரட்டரியேட்டுக்கெல்லாம் எவ்வளோ வழங்கியிருக்காரு. இது வரைக்கும் ஒன்றாவது நடந்திருக்கா சார்? இந்த டிஆர்ஓட்ட கேளுங்க, அவர் வேலை சார்ட்ட கேளுங்க, என்ன சார் நடந்திருக்கு கவர்மெண்ட்டில்? சும்மா நம்ம பேசுகிறதுக்கு சண்டை போடுறதா நம்ம கோரிக்கைங்க, அதை நிறைவேற்றுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வந்தோமா. சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ ஓய்வு பெறவங்க பூரா நீங்கள் சொன்ன கருத்துக்கு தான் நான் வரேன். அதாவது இப்போ ஓய்வு பெறவங்க பூராமே பழைய ஆள்கள் கிடையாது. சிபிஎஸ்சியில் ரிட்டையர்ட் ஆகிறவங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம இந்த இதில் சங்கத்தில் சேருவோமா சேரக்கூடாதாங்கிறது தைரியமாலாம் கொள்ள பேர் இருக்காங்க சார். அதில் இ செக்ஷனில் போய் கேட்டதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி கொள்ள பேர் சிபிஎஸ்சியில் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த சங்கத்தில் சேர்றதுக்கு அதெல்லாம் கேட்குறாங்க. நம்ம புக்கு கேட்குறாங்க, அப்புறம் பிபிஓ புக்கு, அப்புறம் அந்த பாஸ் புக்கு இதெல்லாம் கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு இதில் டைலமாவில் கொள்ள பேர் இருக்கா, லேடிஸ் கொண்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம சிபிஎஸ்சியில் சேரலாம்னு சொல்லி நம்ம தலைவர், மாநில தலைவர் அந்த கூட்டத்தில் பேசினார், பார்த்தீங்களா, பேரவை கூட்டத்தில். அதனால் இனிமேல் அந்த மாதிரி ஆட்களை பொறுக்கி எடுத்து லிஸ்ட்டை வாங்கி அவங்களுக்குள்ள லெட்டர் போட்டு நம்ம சங்கத்தில் சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுப்போம். இதுதான் சார். எல்லாரும் கூட பேசுறீங்க, ஆனால் மூத்த குறை யாரும் கட்ட மாட்டீங்களே. மூத்த குறை யாரும் ஒரு ஆள் சொல்றாரு, மூத்த குறை வழி கரெக்டாக இங்கே கொடுத்துடுற
கலெக்டர் எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே கொடுத்துறாரு அவர். யாராவது நீ இருந்தீங்கன்னா தயவு செய்து மூத்திரக்குள்ள கட்டாதவங்க உடனே கட்டுப்படி உன் நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அது மேலே இருந்து மூத்திரக்குள்ள சந்தா ஏற்றினாத்தான் இல்லாட்டி ப்ரெஷர் அவன் அந்த இதை கேன்சல் பண்ணி விடுவானா அந்த அப்ரூவலை மூத்திரக்குறள் சந்தாத்தை அது அவங்க லைசன்ஸ் கொடுத்த கேன்சல் பண்ணி விடுவான்னு மாநிலத்தை சொல்கிறாங்க. அதனால் நம்ம சப்சிடி கொஞ்சம் ஏற்றி காமிக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரெனியூ பண்ணாங்க தயவுசெய்து ரெனியூ பண்ணாங்க. நீ ரெனியூ பண்ணிட்டேன், நீ ரெனியூ பண்ணிட்டு வந்துட்டு வருதில்ல. எத்தனை பேர் சேர்க்கும் மெம்பர்ஸ் உறுப்பினரே எத்தனை 50 40 30 சேர்க்கணும். ஈசி மெம்பர் எத்தனை பேர்? ஈசி மெம்பர் 39 பேர். எத்தனை பேர் சேர்ப்பு இதில் மூத்தவர் சேர்ந்துருக்காங்க? இல்லை 30 பேரும் சேர்ந்துருக்காங்க, 4 பேர் சேரல. 4 பேர் தானே 4 பேர் இல்லை 4 பேர் சேரலைன்னா வந்து ஒரு வேணாங்கிறாரு அவர். ஒரு மூத்தவர் என்ன சொல்லுவார், இது எவையும் படிக்கிறேன் அது போய் அதை போய் கட்ட சொல்லுங்கிறார் முத்துசாமி சொல்றாரு. அப்படி போய் நிறைய பேர் முத்துசாமியே சொல்றது தப்பு. முத்துசாமியே சொல்றது தப்பு. சங்கத்தில் இருக்கவர் ரெனியூ பண்ணுங்க அவ்வளோதான் கேளுங்க. ரெனியூ பண்ணுங்க அவ்வளோதான். 220 ரூபா கொடுத்துருன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் என்ன வேணாங்கிறாரு. உதாரணமா தான் சொல்றேன், கோச்சுக்கிறாரு. உதாரணமா சொல்றேன். தம்பியில சொன்னேன், எனக்கு இது யாரு படிக்கிறா அதை போய் கட்ட சொல்லினாரு. உதாரணம் அப்படி இப்படி ஆள நம்ம ஆளுகள் நம்மளுக்குள்ளேயே ஆளுகள் அப்படி இருக்காங்க. அவன் என்ன சொல்றேன், அவங்களே பார்த்து இப்படி எப்படி கட்டணும், கட்டாம இருக்கையில நான் போய் கட்டுன்னு நம்ம தூங்கணுமா அது சொல்ல வரேன். என்ன சொல்றது, நீங்க போது கட்டினேன் கட்டலைன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க கட்டணும் என்ன சார் கட்டணும். அவங்க கட்டலைன்னா போய் கட்டு ஒன்று மெம்பரை கேன்சல் பண்ணி அப்படி சொல்லணுமா போடுங்க. அங்கேருந்து வரணும், ரசீது வரும், நம்மகிட்ட வரணும் ரசீது வரும். அனுப்பிட்டு ரசீது வாங்கி அனுப்பியிருக்க ரசீது வரும்போது வரணும். அட்ரஸ் வந்து அது தப்பா இருக்கு, அதை மட்டும் அட்ரஸ் அவரெல்லாம் 3 வருஷம் கட்டியாச்சு. வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் புதிய அரசு பதவி ஏற்பதற்கு ஒரு வாழ்த்து சொல்லி இது பண்ணாங்க. புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள். மதுரை மாநகர் கிளையின் செயற்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மாவட்ட தலைவர் அன்பான வணக்கங்கள். ஒரு சில முக்கியமான குறிப்புகள் மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறார். என்னென்னு சொல்லிடுறாரு. அதாவது இப்போ மதுரை மாநகர், அதாவது பொதுவாக நிர்வாகிகள் எல்லாரும் ஆதார கிளை நிர்வாகிகள் வந்து 1000 ரூபா, மாவட்ட நிர்வாகிகள் 2000 ரூபா, மாநில நிர்வாகிகள் வந்து 5000 ரூபா கொடுக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் வந்து மாநிலத்திலேருந்து ஜனவரிலேருந்தே எழுதிட்டுருக்குறாங்க. மதுரை மாநகரை பொறுத்த மட்டும் எல்லாருமே கட்டிட்டாங்க. இப்போ மகாலிங்கமும் அழகர் சாமியும் சாரும் தான் கட்டாமல் இருந்தாங்க. ராஜகோபால் சாருக்கு முந்தானது ஃபோன் பண்ண உடனே அவர் ஜிபேயில் டபார்னு அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டா வந்துடும் ரசீது, உங்களுக்கு ரசீது தனியாக கொடுத்தாச்சு ஆச்சுங்களா. 3 பேர் தான் டிஃபால்டர் இருந்தாங்க. டிஃபால்டர்னு சொல்ல முடியாது, தெரியல அவருக்கு, யாரும் சொல்லலை, கன்வே பண்ணலேனாரு. ஸோ சென்ட் தி அமௌண்ட்டு இன்டர்ன் இட் வாஸ் ஆல்சோ த்ரூ ஜிபே டு நம்ம மாநில மையத்துக்கு அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிட்டோம். அது ஒரு பாயிண்ட்டு. அழகர்சாமி சார் இன்றைக்கி வந்து செக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து நான் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு மாநகரத்தை பொறுத்த மட்டும் மகாலிங்கம் சார் தான். இன்னைக்கு இருண்ணே அண்ணே, இன்றைக்கி வியாழக்கிழமை அவர் இன்றைக்கி மெதுவாக வந்து வியாழக்கிழமை நான் கொடுத்துட்றேன், இதெல்லாம் கொடுக்கணுமா, விரும்பினவு கொடுக்கலாம்னு இருக்கே அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லைங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இல்லை, இந்தாங்கன்னு இவர் காமிக்கிறாரு, காமிக்கலையோ அங்கேருந்து லெட்டர் எடுத்து காமிச்சாச்சு ஜனவரியில். மாவட்ட தலைவர் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லுங்க. பத்தியில
அதாவது அது ஒரு பழமொழி இருக்கு, அது சொல்லக்கூடாது. முடிஞ்சா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 23/5/2026 நாமக்கல்லில் சனிக்கிழமை மார்னிங் ஒரு செஷன் ஸ்டேட் லெவலில் ஈசி போட்டிருக்கிறாங்க. அதில் 5வது சப்ஜெக்டாக இது வருது. என்னென்ன இந்த எல்லாம் வசூல் பண்ணிட்டீங்களா, பொது நிதி வசூல் பண்ணிங்களான்னு வருது. அதனால தான் தவிர மற்றபடி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கலெக்டிங் எனி அமௌண்ட் ஃப்ரம் திஸ் மெம்பர்ஸ். ஒன்றாச்சுங்களா? அது மாநகரை பொறுத்த மட்டும் எல்லாருமே ஓரளவுக்கு சார் இந்த இன்னைக்கு கொடுத்துட்டாரு, அவர் மகாலிங்க சார் மாத்திரம் கொடுத்தாருன்னா ஓகே. மாநகரை பொறுத்த மட்டும் இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 3 பேர் டிஃபால்டர்ஸ். ஒன்று வந்து சத்யநாதன் ட்ரெஷரர், இன்றைக்கி வர்றேன் இருந்தார் ஆச்சு வச்சுன்னு. அவர் அன்றைக்கி சொன்னபோது நான் வந்துடுறேன் ஆச்சு வச்சுனார், வர்றேனார் ஆளக்கானம். அடுத்து முருகேசன் சார், அவங்கள்ட்ட இருந்து நம்மளாம் 2000 கொடுக்கணும் சார், 2000. ஆமாம், ரெண்டாவது டிஃபால்ட்டரா. அடுத்து போஸு வந்தார், அதுக்குள்ளே கிளம்பிட்டார். 3 பேருக்கு லெட்டர்லாம் 2-3 லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம். பட் இனிவே இன்றைக்கி வரைக்கும் அவங்க கொடுக்கல. பட் அதை கொடுக்க பாருங்கள். மாநில மையத்துக்கு உண்டானது அவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. ஆச்சா. அப்புறம் ஃபேமிலி பென்ஷனுக்கு ஸ்பௌஸாக இருந்தால் ஜாயிண்ட் பென்ஷனாக வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லைன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மூத்தோர்கள் அனைமா எல்லோரும் படிச்சிருப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு வந்து பழைய காலங்களில் உண்டானவங்களுக்கு ஆதார் கார்டே கிடையாது. ஆதார் கார்டு இல்லாத சிஸ்டத்தில் இருந்தபோது ரிட்டையர் ஆனவங்களுக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்க முடியும்? அதனால் ட்ரெஷரியிலே நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து கமிஷனரேட்லேருந்து ஒரு எழுதியிருக்காங்க, ஏஜி ஆஃபீஸ்லேருந்து. அது ஒன்று. அடுத்தாப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகிகள் மூத்தோர்களுக்கு மாத இதழுக்கு 3 ஆண்டு சந்தாதாரர்கள் யாரும் விடுபட்டிருக்கா, ஏற்கனவே கட்டியிருப்பாங்க. இப்போ இது எலெக்ஷன் நடந்தபோது கட்டினாங்க. எலெக்ஷன் நடந்தபோது கட்டினா அது 3 வருஷத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் வந்து ஏற்கனவே கட்டியிருந்து கண்டினியூ பண்ணி இருந்து அவங்க யாராவது அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறுந்தி இருந்தால், அந்த டைம் நின்று இடை இப்போ க்ளோஸ் ஆகியிருந்தால் அவங்கள கட்டணும் அப்படிங்கிறது தான். அப்படி யார் இருக்காங்களா? உங்களுக்கு தான் தெரியும். அப்படி யார் இல்லை. சரி சார், அதை இன்ஷூர் பண்ணிக்கிறேங்க ஆச்சுங்களா. அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் ஸ்பௌஸு ஆதார் கார்டு தேவையில்லை சொல்லியாச்சு. அதுதாப்பில் நம்ம நிர்வாகிகளில் மூத்தோர்கள் மாத இதழ் 3 ஆண்டுகளுக்கு முடிந்தவர்கள் உடனடியாக அதுக்கு சொல்லியாச்சு. ஃபார்ம் 6 and 7 நீங்கள் என்ஷூர் பண்ண வேண்டியது என்னென்னா, திருமங்கலத்தில் அனுப்புகிற ஃபார்ம் 6 and 7 மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு அனுப்புகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் என்ன சீரியல் நம்பரில் இருக்கிறாங்க. முகமது பாஷா அப்படின்னா முகமது பாஷா 4 பேர் வருது, முருகேசனா 4 பேர் வருது. இதில் யார் ஆஃபீஸ் பேரர், எத்தனாவது சீரியல் நம்பரில் அவர் நேம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. லைக்வைஸ் நீங்களும் நல்ல வேலையாக போச்சு. மாவட்ட தலைவர் மெம்பரில் அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அந்த லிஸ்ட்டில் விட்டுருக்கீங்கிறாரு. அதுதான் சொல்கிறார். அதை வந்து அடுத்த இந்த அதாவது போன தடவை நீங்கள் ஃபார்ம் 6 and 7 கொடுக்குறதே மாவட்ட தலைவர் சொன்னார், யாரும் உள்ளே நுழைஞ்சு பார்க்க போகிறதில்ல, தயவு செஞ்சு இந்த லிஸ்ட்டை சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். யாரும் அதை கண்டுபிடிக்கல. இந்த தடவை சேம் லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 79 பேரை நம்ம நீக்கியிருக்காங்க. அதுக்கு உண்டான பங்கு தொகையும் கட்டிட்டாங்க ஆச்சுங்களா. அதையும் அனுப்பிச்சிட்டோம் நம்ம. அது ஃபார்ம் 6 and 7 பொறுத்த மட்டும் ஒரு குறைபாடு. அதை வந்து இனிமேல் அந்த மாதிரி இல்லை, சீரியல் நம்பர் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். அது ஆஃபீஸ் பேரர்ஸ் சீரியல் நம்பர் அப்புறம் சொல்லிக்கிறேங்க. தேவையில்லாமங்கிறாரு, அந்த லிஸ்ட்டில் வரணும். இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லை, பற்றிங்களா தெரியாமல் சொல்கிறாரு. அதாவது கேட்க தேவையில்லை. அது 5 வருஷம் செய்யலாம்னாங்க, 20 வருஷம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் கேட்காதீங்க. அதே உங்களுக்கு சீரியல் இருக்குது, சீரியல் எதுக்கு உங்களுக்கு? அதாவது திருமங்கலத்தில் என்ன பண்ணுறாங்க, தேவையில்லை. நான் உறுப்பினர், அவ்வளோதான். நீங்கள் உறுப்பினர் தான், உங்கள் பேரே அதில் இல்லையே. இப்போ இவர் பேரெல்லாம் இல்லையே, இவர் பேரில் அந்த லிஸ்ட்டில் கொடுக்குறீங்கல்ல. இப்போ ஆஃபீஸ் பேரர்ஸே இல்லையே, லிஸ்ட்டே காணுமே. பங்கு தொகையினால 6, 10, 20 வருஷம் பங்கு தொகை குறைச்சி வச்சுருக்காங்க. ஆத்மனா இருக்கையில் வீராம இருக்கையில் பங்கு தொகை குறைச்சி கொடுக்கறதுனால உறுப்பினர் குறைச்சி காமின்னு சொன்னாங்க. அதனால அந்த அடிப்படையிலே போயிட்டு இருக்கு. நம்ம மற்றபடி 4 உறுப்பினரில் 3000 பேர் இருக்கோம்மா, அதை எல்லாத்தையும் நீக்க முடியுமா? இவர் நினைக்கிற மாதிரி இல்லை. பங்கு தொகை அடிப்படையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பங்கு தொகையை 5000 ரூபா கட்ட முடியாது. ஆத்மர காலத்துலேருந்து ஜெயராம் காலத்துலேருந்து பங்கு தொகை குறைச்சி காமிங்க, ரூபாய் குறைச்சி 1500 ரூபாய்க்குள்ள வர மாதிரி குறைச்சி காமிக்கணும். அந்த அது அதுபடியே போயிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ரெஜிஸ்டர் உள்ள உறுப்பினர் அப்படியே இருக்கோம். நம்ம 39 உறுப்பினர் 39 வரைக்கும் இருக்குது. அது ஒரு 100 பேருக்குன்னா ஒரு 100 பேருக்குன்னு வச்சுக்கோங்க, 500 பேருக்குன்னா 500 வச்சுக்கோங்க.
போட்டு வச்சுருக்கோம். அதனால் ஒரு வந்து என் பேர் வந்து 2040 இருக்குன்னா 2040 ஒரு நடராஜன் இருக்காருன்னு அவர் கேட்குறாரு. தேவையில்லாமல் மாநிலத்தை உங்களுக்கு கேட்டிருக்கானா? ஐயா நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கணுமா வேணாமா? அது கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்குற உங்களுக்கு என்ன வேண்டாம் கேட்குறீங்க, வேண்டாம் கேட்காதீங்க, வேண்டாம் அது கேட்குறீங்க, கேட்காதீங்க, வேண்டாம் கேட்காதீங்க. மாநிலத்தை கேட்கறது தான் அவர் சொல்றாரு. கேட்கல எனக்கு வரல, எனக்கு காப்பி கொடுங்க. அதெல்லாம் கேட்கல. இவரா வந்து ஆஃபீஸ் பேரோடைய சீரியல் நம்பர் கேட்குறாரு. தேவையில்லாமல் கேட்குறீங்க. உங்களுக்கு முறைப்படி தகவல் எப்படி வரும்? தேவையில்லாத செய்தி உங்களுக்கு கேட்காதீங்க. வேண்டியதில்லை. நீங்கள் கொடுத்த சார் ஒரு நிமிஷம், நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் நம்ம ஆஃபீஸில் சொல்லுங்கள். இல்லை வேண்டியதில்லை. நீங்க கொடுக்குற லிஸ்ட் இருக்குல்ல, ஆமாம்மா, மெம்பர்ஷிப் லிஸ்ட் ஆமாம்மா, மெட்ராஸுக்கு அனுப்பணும்ல, ஆமாம்மா. அதுல ஆபீஸ் பேரர்ஸ் எந்தெந்த வரிசையில் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அது வந்து அதை நான் நினைச்சேன் பங்குக்கு அடிப்படையிலே அது வித்தியாசது. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். அதெல்லாம் அம்மா பேர் இருக்காது. அப்புறம் வந்து 7-8 வாரங்கள் வருது. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னா இப்போ வேற மாதிரி பேசிக்கிட்டே என்ன இருக்கீங்க. சொல்றேன்? அந்த லிஸ்ட்ல நீங்க அனுப்புற மெம்பர்ஷிப் லிஸ்ட் இருக்குல்ல, ஆமாம்மா. அனுப்புறீங்கல்ல, அதுல வந்து சிட்டிங் ஆபீஸ் பேரர்ஸ் எந்த வரிசையில இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம வந்து பங்குக்கு அடிப்படையில் 559 பேர் தான் காமிச்சிருக்கோம். பங்குக்கு அடிப்படையில் 550 காமிச்சிருக்கோம். ஆனால் ஒரு உறுப்பினர் வந்து 3000 மேலே இருக்காங்க. அதை கொடுக்காத நம்ம தான் பின்னால் ஒரு 7வது வாய்ப்பு வருது, 2வது வாய்ப்பு வருது. அதனால் வந்து 550 வராது. நமது பின்னால் தான் வருது. பங்குக்கு அடிப்படையில் தயார் பண்ணுறது. ஆமாம், அவங்க பக்கத்து அடிப்படையில் தயார் பண்ணது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. ஆச்சா வராது. பண்ணிக்கிறீங்க அவருக்கு. அவர் ஒவ்வொரு எவ்ரி டைம் நீங்கள் செய்யும் லாஸ்ட் அந்த விஷயம் இல்லை. இந்த தடவையாவது கரெக்ட் பண்ணி அனுப்புங்க. போன தடவை சொன்னோம், போன வருஷமே சொன்னோம். பகுத்தொகை சொல்லிட்டேன்ல, நம்ம குறைச்சு காமிக்கிறோம் சொன்னால அதை 8 வாய்ப்பு ஒரு வாய்ப்பு தான் 550 பேர். இப்போ உங்க பேரு என் பேர்லாம் நிர்வாகினா இல்ல. பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கணும்ல. அது இருக்கு கரெக்டா நம்பரை சொல்லுங்கன்றாரு. எத்தனை நம்பர்? அது நம்பர் நம்ம லிஸ்ட் இருக்கலாம். லிஸ்ட் வச்சிருக்கேன் நானு. லிஸ்ட் வச்சிருக்கேன். அவர் இங்கே இருக்கிறாரு. லிஸ்ட் வச்சிருக்கேன்ல. அதில் லிஸ்ட் வச்சிருக்கேன். சரி, அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க. ஆச்சா அடுத்தாப்புல அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. அட்ரஸ் தெரியுமா? தம்பி 8000 பேர்ல வந்து நம்ம 550 காமிச்சிருக்கோம். தெரியுது. 8000 பேர்ல வந்து 7 வாழை 7040 போடுது, 7400 போகுது, 500 தான் காமிக்கிறோம். முதல்ல நம்மளை காமிச்சிட்டு அப்புறம் அனுப்பிச்சா பாரு. சரியா முதல்ல சேரு அந்த லிஸ்ட்ல நம்ம பேர்ல நம்ம இருக்கிற நம்ம ஆபீஸ் வர்றாங்க. முதல்ல எழுதுங்க. அது எடுத்திருக்கேன்ல, அதை எடுத்து முதல்ல 1 to 10 எழுதுங்க, 20 எழுதுங்க. அப்புறம் மத்தால சேருங்க. 500 நம்ம வரல. அவர் பேர் இல்ல, அவர் பேர் இல்ல, மாவட்டத்தில் பேர் இல்லை, அவர் பேர் இல்ல, அவர் பேர் இல்ல, அவர் பேர் இல்ல, இவர் பேர் இல்ல, இவர் பேர் இல்ல. பங்கு தொகைக்கு இதே சொல்லிடுங்க. நம்ம முதல்ல நம்ம எழுதிக்கங்க. அப்புறம் 400 பேரை சேர்த்துக்கங்க. முதல்ல நம்ம பேரை ஆளுங்க சேர்த்துக்கங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு மாசமும் 6 and 7 அனுப்புறீங்கல்ல. 6 and 7 மாசம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை எடுத்து என் நம்பரு, இவர் நம்பரு, உங்க நம்பரு, நம்ம ஒவ்வொரு நம்பரு, எல்லார் நம்பரையும் குறிச்சு எந்தெந்த நம்பர்ல நம்ம பேரெல்லாம் இருக்குன்றத எடுத்து அந்த லிஸ்ட்ல புதுசா ஏத்தி தெரியுதுங்களா? டெத் கேஸ்ல குறைச்சிட்டு இதை புதுசா ஏத்தி புது லிஸ்ட் இனிமேல் கொடுங்க. நம்ம சேருங்க. இந்த பேர்களை சேர்த்து புது லிஸ்ட்டை கொடுங்க. நம்ம எல்லாரும் ஆபீஸ் கூடும் கூடாது. இல்ல கழிச்சிருங்க. ஏத்திக்கிட்டு கழிச்சிருங்க. கழிச்சு ஏத்திக்கிட்டு புதுசா பேசவும் முடியல. பங்கு தொகையை மாற்ற வேண்டாம். பங்கு தொகை அனுப்புறீங்கல்ல, அது மாற்ற வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த 10 பேரை கழிச்சிருவோம். நம்ம
நம்ம இதை சேர்த்துக்கணும் சரிதானே? நம்ம வேற சேர்த்து ஏன்னா சார் ஒரு நிமிஷம் அடுத்தாப்புல மாநில இசி மீட்டிங் வந்து 23 நாமக்கல்லில் போட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் வர்றீங்க? அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் தான் வரணுங்கிறது தான் கணக்கு. செயற்குழு உறுப்பினர் மற்றபடி பேரவைக்குழு உறுப்பினர் அவங்களாம் வரணும். ஏன்னாட்டா அவங்க எத்தனை பேர் வர்றீங்க? நாமக்கல்லில் வந்து 23 ஒரு செஷன் தான் போட்டிருக்காங்க. காலை ஆரம்பித்து 1:30 மணியோடு நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் வர்றீங்க? என்னடா எத்தனை பேர் வர்றீங்க? நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவுமே கேட்பாங்க. இந்த தடவை கூடிய விரைவில் அந்த லெட்டர் வரும். அதனால் எத்தனை பேர் யார் பேர் வர்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே என்ன ஏதுங்க டிசைட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கேட்டுக்கிட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து மதுரையில் நடத்த சொன்னாங்க. சார்கிட்ட ஜெயராமன் சார்கிட்ட மாநில தலைவரை கூப்பிட்டு நைஸாக ஒரு கூட்டியில் எந்த ஊரில் சார் அது நடந்தது, அந்த ஊரில் நடந்தபோது கேட்டாங்க. அடுத்த மாநில சிஎஸ் மதுரையில் தான் நடத்துகிறேன் அப்படின்னாங்க. இவர் நைஸாக சொல்லிட்டு வந்து இங்கே கேட்டு எல்லோரும் ஆமான்னு சொல்லிட்டோம். அடுத்தது இங்கே பண்ண அப்புறம் எல்லோரும் சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொன்னது ஃபோன் பண்ண உடனே அவர் ஜிஎஸ் சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் மீட்டிங் முடிஞ்சு கிளம்பிட்டிய, அடுத்த மீட்டிங் நாமக்கல்லின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஆனால் நாமக்கல்லுக்கு அடுத்து நாம் நடத்தணும் அப்படிங்கிறத ஏற்கனவே இக்கு வச்சு எழுதியிருக்கிறோம். ஒரு சிஇசியை எங்களுக்கு ஸ்கிப் பண்ணி அடுத்த சிஇசியாக கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து நடக்க போகிற 23 நம்மளை ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் நடத்த போகிறீங்க, நடத்துவீங்க, நடத்துங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது எதிர்பார்ப்பு தான். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை வேறு யாரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி இல்லை 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 நடத்தணும், நடத்த வேணாம், அவ்வளோதான். மெம்பர்களோட தான் நீங்கள் மாட்டிக்கிட்டுங்கிறது இல்லை, பாசிபிலிட்டி இல்லை. சரி ரைட், ஒரு தகவலுக்காக தான் கேட்டது, வேற ஒன்றும் இல்லை. என்னடா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி அசைன் பண்ணணும். இப்போ அன்றைக்கி 22/3 ஒரு மீட்டிங் நடத்தினோம் மண்டலக்கூட்டத்தில். மாநகர் கிளை தலைவர்லேருந்து யாருமே எந்த விதமான பிரச்சனையுமே பண்ணலை. அதாவது தே ஹவ் நாட் ஈவன் டேக்கன் எனி இன்ட்ரெஸ்ட். இது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஜஸ்ட் தே ஆர் ப்ரெசன்ட் அட் தி மீட்டிங், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினராக என்ன நடக்குது, ஏது நடக்குது பற்றி யாருமே கண்டுக்கிறவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது, இந்த மாதிரி கேட்குற போது அடுத்த செயற்குழு மீட்டிங் நம்ம நடத்தணும்னா முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க நாசுக்கா அப்படிங்கிறத சொல்ல வந்தார். ஈஸ் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ். அப்புறம் அடுத்த சிடிசி மீட்டிங், ஆமாம் அவ்வளோதான், மதுரையில் நடைபெற்ற உள்ளது. யார் யார் கலந்துக்கு நிதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் வருது. போன தடவை சொன்னார், இங்கே நடத்தும் பட்சத்தில் மாவட்ட தலைவர் வந்து 10,000 ரூபா கொடுக்குறாருன்னு சொன்னார். இப்போ அதை தான் சொல்கிறாரு. அப்புறம் மிச்சமெல்லாம் ஒரு செலவுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நடத்ததான் வேணுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றபோது, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்பட்டுச்சுன்னா நாம் அதை நடத்தி தான் ஆக வேண்டிய கட்டாயம். அதுக்கு யார் வேறு ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருப்பாங்க அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க. அப்படி ஆக்டிவாக இல்லாட்டாலும் ஆக்டிவ் பண்ணிக்கிற வேண்டியது உங்கள் பொறுப்பு. தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன்ஸ் டு பி கன்வேட். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்றும் துணை ஆசிரியர்களுடைய செயலாளர் திரு வேலாயுதம் அவர்களுக்கும் மட்டுமல்ல எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.